வாழ்வெல்லாம் பாட்டு. இந்த வாழ்வெல்லாம் பாட்டில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு 10 அல்லது 11 வயசு. திருச்சியில் வெலிங்டன், ராக்ஸி அப்படின்னு 2 தேட்டர் உண்டு. இந்த பக்கம் வாசல் வழியாக வந்தோம், மலைவாசல் அந்த இதுக்குள்ளார வழியாக வந்தோம், தெப்பக்குளம் வழியாக அப்படி வந்துட்டோம்னாக்க இதுக்குள்ள சிங்காரத்தை வழியாக வந்துட்டோம்னாக்கா ராக்ஸி தேட்டரு, அந்த பக்கம் வந்தாக்க வெலிங்டன் தேட்டரு அப்படின்னு இருக்கும். இந்த படத்தை அந்த 2 தேட்டரில் தான் சூரியலா சித்திரங்கள் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தை நான் பார்த்தப்பவே படம் விட்டு என்னால் 2-3 நாளைக்கு என்னை இம்சை பண்ணிகிட்டே இருந்துச்சு. அந்த குடும்பம், அந்த சுமதியினுடைய குடும்பம் இம்சை பண்ணிக்கிட்டே இருந்துச்சு, தாக்கத்தை ஏற்படுத்திகிட்டே இருந்துச்சு. பாக்யராஜ் சார் இயக்கிய முதல் படம் சூரியலாத சித்திரங்கள். மனுஷன் முதல் படத்துக்கே நெகட்டிவாக ஒரு டைட்டில் வச்சிருக்காரு பாருங்க. இவருடைய டைட்டில் எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஆரம்பத்தில் சுவரில்லாத சித்திரங்கள் அப்படின்னு வச்சாரு, ஒரு கை ஓசை அப்படின்னு வச்சாரு, மௌன கீதங்கள் அப்படின்னு வச்சாரு, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு வச்சாரு, விடிய வரைக்கும் காத்துரு அப்படின்னு வச்சாரு. இது மாதிரி தான். ஆனால் இதை பற்றிலாம் பாக்யராஜன் கவலையே படலை. ஏன்னா பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டவர், பாசிட்டிவ் சிந்தனைகள் கொண்டவர், பாசிட்டிவாக செயல்படக்கூடியவர், தன்னுடைய திறமை மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருந்தவர் பாக்யராஜ் சார். தமிழ் சினிமா உலகில் பாக்யராஜருடைய சாதனையை முறியடிக்க அதுக்கு முன்னாடியும் ஆள் இல்லை, அதற்கு பின்னாடி இந்த நிமிஷம் வரைக்கும் ஆள் கிடையாது. ஏன்னா தமிழ் திரையுலகத்தில் ஒரு டைரக்டர் திரைக்கதை வசனகர்த்தாவாகவும் நடிகராகவும் வந்து ஜொலித்தவர்ங்கிறது முக்கியமானது. மூக்கு கண்ணாடி போட்டுக்கிட்டு கீச்சு குரலில் பேசி நம்மளெல்லாம் மனசை கவர்ந்தவர்கிற முறையிலையும் பாக்யராஜ் சார் கிரேட். இந்த படத்தை கங்கை அமரன் சார் இசையமைச்சிருந்தார். கங்கை அமரன் சார் பாக்யராஜ் சாருடைய கூட்டணியில் வந்த இந்த படத்தில் இருக்கிற பாடல் ஒரு முக்கியமான பாடல். அந்த பாட்டு தான் என் நம் வாழ்வெல்லாம் கூட வரக்கூடிய ஒரு பாட்டு. அந்த பாட்டு நமக்கு என்னமோ பண்ணும். அந்த இப்போ ஸ்ரீதேவி 16 வயதுல ஆடுவாங்க, செந்தூர பூவே அப்படின்னு. அந்த பாட்டை கொஞ்சம் கேட்டு பாருங்க, நல்லா தான் ஜாலியாக ஆடிட்டு இருப்பாங்க. ஆனால் நமக்கு அது ஒரு சோகத்தை உண்டு பண்ணும். அதே போல் இந்த பாட்டையும் எடுத்துக்கிட்டிங்கனாக்க அவங்க 2 பேரும் நல்லா ஊட்டியில் ஜாலியாக தான் ஆடுவாங்க அந்த லவ்வர்ஸ். ஆனாக்க நமக்குள்ளார ஒரு சோகத்தை இந்த பாட்டு உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே போல் இந்த பாட்டை நான் அந்த படத்தை பார்த்துட்டு வந்த என்னுடைய 10-11 வயதுகளில் ஸ்கூல் யூனிஃபார்மோட நான் யாரையாவது பார்த்தனாக்க எனக்கு இந்த படத்தினுடைய கதாநாயகி சுமதி ஞாபகத்துக்கு வந்துடுவாங்க. இந்த சுமதியோட சகோதரத்தை நான் பகிர்ந்துக்கிட்டேன் அவரை பேட்டி எடுத்த தருணத்தில். இந்த மாதிரி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய அந்த பாட்டை கவியரசு கண்ணதாசன் சார் எழுதியிருப்பாரு, கங்கை அமரன் சார் மியூசிக் போட்டிருப்பாரு. இன்னைக்கு வரைக்கும் ஆல் டைம் ஹிட் இந்த பாட்டு. காதல் வைபோகமே காணும் நன்னாளிதே, வானில் ஊர்கோலமாய் ஜோடி கிளிகள் கூடி இணைந்து ஆனந்த பண்பாடுமே. அப்படின்னு வரும். அப்படியே அந்த சங்கீதம் அப்படியே பரவும் பாருங்க. அது அந்த ஊட்டி வானத்தை போல, ஊட்டியினுடைய மலை பகுதியை போல அவ்வளவு பேரானந்தமா அந்த இசை பரவி பிரவாகம் எடுக்கும். கங்கை அமரன் சாருடைய ஜால். இந்த பாட்டை வந்து மலேசியா பாடி பாருங்க, அவ்வளவு அழகுங்க. காதல் வைபோகமே காணும் நன்னாளிதே, வானில் ஊர்கோலமாய் ஜோடி கிளிகள் கூடி இணைந்து ஆனந்த பண்பாடுமே. இந்த பாட்டில் சுதாகர் சுமதி 2 பேரும் லவ் பண்ணுவாங்க. ஆனால் சுமதியை பாக்யராஜ் சார் லவ் பண்ணுவார். சுதாகருடைய ட்ரெஸ் எல்லாம் இரவல் வாங்கிட்டு தான் அவர் ஊட்டிக்கு வருவார். ஆனால் அவர் அங்கே வந்து பஸ்ஸில் வந்துட்டு இருப்பார். இங்கே என்னடானாக்க சுதாகரும் சுமதியும் இந்த பாட்டை பாடிட்டு இருப்பாங்க. இந்த பாட்டினுடைய முடிவின் போது பாக்யராஜ் சார் வந்து 2 பேருடைய லவ்வையும் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுவார். இதுதான் இந்த பாட்டினுடைய கான்செப்டு. அங்கே பார்த்தாக்க கோடை காலத்து தென்றல் குளிரும் பௌர்ணமி திங்கள், வாடை காலத்தில் கூடல் விளையாடல் ஊடல். எப்படிப்பட்ட வரிகள் பாருங்களேன். கோடை காலத்து தென்றல் குளிரும் பௌர்ணமி திங்கள், வாடை காலத்தில் கூடல் விளையாடல் ஊடல், வானம் தாலாட்டு பாட மலைகள் பொன்னூஞ்சல் போட, நீயும் என் கையில் ஆட சுகம் தேட கூட. இந்த மெட்டு இந்த வரி அடிக்கடி நான் முணுமுணுத்துட்டே இருப்பேன். இப்போ வரது
பூவில் மேடை அமைத்து பூவை உன்னை அணைத்தான். உடனே அவங்க கதகதப்பு துடி துடிப்பு. இதுக்கப்புறம் வேற எந்த வரி வேணாலும் போட்டிருக்கலாம். தப்பு. அதுக்கு அடுத்த வரியை சொல்றாரு. கதகதப்பு துடி துடிப்பு இது கல்யாண பரபரப்பு, காதல் வைபோகமே காணும் நன்னாளிதே, வானில் ஊர்கோலமாய் ஜோடி கிளிகள் கூடி இணைந்து ஆனந்த பண்பாடுமே. இதுக்கு அடுத்தாப்புல வரி பாருங்களேன். என்னங்க வார்த்தைகள், எளிமையான வார்த்தைகள், எளிமையான வார்த்தைகள். எண்ணம் என்னென்ன வண்ணம் இளமை பொன்னின்று மின்னும், எங்கும் ஆனந்த ராகம் புதுதாகம் தாபம். எண்ணம் என்ன எண்ணம் இளமை பொன்னென்று மின்னும், எங்கும் ஆனந்த ராகம் புதுதாகம் தாபம். அடுத்தாப்புல பாருங்க. மேகலை பாடிடும் ராகம், ராகங்கள் பாடிடும் தேகம், தேகத்தில் ஊறிய மோகம் சமபோகம் யோகம். சமபோகமா ரெண்டு பேருக்குமான. அடுத்தவை வாழ்ந்தாள் உந்தன். இதுதான் படத்தினுடைய கண்டென்ட்டே, இதுதான். இந்த இடத்துல இதனுடைய கருவே இதுதான். வாழ்ந்தாள் உந்தன் மடியில், வளர்ந்தாள் உந்தன் அருகில், அனுபவிப்பேன் தொடர்ந்திருப்பேன், 7 ஜென்மம் எடுப்பேன். படத்தின் கதைப்படி பெரிய பணக்காரரான சுதாகர் எல்லாத்தையும் விட்டுட்டு சுமதி வீட்டுக்கே வந்து தங்கி சுமதி படுற கஷ்டங்கள் எல்லாத்தையும் பங்கெடுத்துக்கிட்டு அவரும் அந்த கஷ்டத்துக்கு ஆளாகி கடைசி கட்டத்தில் வாழவே முடியாது அப்படிங்கிற இந்த சமூகம் கொடுக்குற நிர்பந்தங்கள், அதனால் இவங்க ஒன்றாவே தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்துடுவாங்க. ஒன்றாவேனா காதலன் காதலி மட்டும் இல்லைங்க, அந்த ஒட்டுமொத்த குடும்பமுமே. அந்த படத்தினுடைய டைட்டில் கூட பாக்யராஜ் சார் போடுவாங்க. இவங்க உயிரோடு இருக்கும்போது சொந்தம்னு சொல்லிக்க 4 பேர் கூட கிடையாது, ஆனால் இன்னைக்கு இந்த ஊரே அவங்களுக்கு சொந்தமாக இருக்குன்னு. ஏன்னா ஊரே திரண்டு அந்த சாவு வீட்டில் நிற்கும். படத்தினுடைய கிளைமேக்ஸில் அவன் டைட்டில் பாக்யராஜ் சார் அப்படி போட்டு போயிடும். அது மாதிரி தாங்க. அதுக்கு தான் இந்த வரியை போடுற கண்ணதாசன். வாழ்ந்தாள் உந்தன் மடியில், வளர்ந்தாள் உந்தன் அருகில், அனுபவிப்பேன் தொடர்ந்திருப்பேன், 7 இந்த ஜென்மத்தில் தான் சரியா இருக்கல வாழ்க்கை, 7 ஜென்மம் எடுப்பேன், காதல் வைபோகமே காணும் நன்னாளிதே, வானில் ஊர்கோலமாய் ஜோடி கிளிகள் கூடி இணைந்து ஆனந்த பண்பாடுமே. சுவரில்லாத சித்திரங்கள் பாக்யராஜ் சார், சுமதி, சுதாகர், கவுண்டமணி அண்ணன், காளி அண்ணன் டெய்லர், அந்த கவுண்டமணி அண்ணன், பாக்யராஜருடைய அப்பாவை வர அந்த கல்லாப்பட்டி சிங்காரம், காந்திமதி அம்மா, இந்த படத்தில் நடித்த அத்தனை பேருமே எனக்குள்ளார ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தாங்க. இந்த பாட்டு கச்சேரியில் பாடும்போது அவ்வளவு கைத்தட்டல் கிடைக்கும். இதை படத்தில் அதனால தான் சமீபத்தில் ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடி கூட இந்த பாட்டை ரீமிக்ஸ் பண்ணாங்க. இந்த சுவரில்லாத சித்திரங்களுடைய காதல் வைபோகமே அப்படிங்கிற பாட்டு எல்லாரும் வாழ்நாளெல்லாம் கூட வருகிற பாட்டு. வணக்கம்.